வந்திருக்கிற நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறதான தேவ செய்தியினுடைய தலைப்பு விண்ணப்பத்தின் ஆவி. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. ஆன் பண்ணுங்க. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சான் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தை இன்றைய காலகட்டங்களில் நிறைவேறி கொண்டு வருகிறது. அவர் சொல்லுகிறார், நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்படின்னா இது கடைசி காலத்தில் நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம். அந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெய்வம் அதை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் என்று சொல்லப்படுகிறது சபையாரை குறிக்கிறது. அப்போ தெய்வம் இன்றைய கடைசி காலத்தில் தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலேயும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறாராம். எதற்கு ஊற்றுகிறார்? விண்ணப்பங்களின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விண்ணப்பத்தின் ஆவியை தெய்வம் கொடுக்கிறதின் நோக்கம் என்ன? கிருபையின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. ஜெப கிருபையை குறித்து சொல்லப்படுகிறது. விண்ணப்பத்தின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. தேவனோடு கூட நாம் உறவு வைத்து மற்றவர்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க கூடியதான அந்த ஜெப ஆவியை நமக்கு கொண்டு வருகிறது தான் விண்ணப்பத்தின் ஆவி. அப்படின்னா ஏன் தேவன் கடைசி நாட்களில் இப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் செய்கிறதற்கு நோக்கம் என்ன? ஏன் அவர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கடைசி காலத்தில் ஊற்றுகிறதற்கு நோக்கம் என்ன? இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அவர் சொல்லுகிறதான பிரதானமான புத்தி அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டோமே, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவோமே. ஆனால் யாரோ நமக்காக ஜெபித்திருக்கிற ஒரு ஜெபம், யாரோ நமக்காக மன்றாடின மன்றாடு, யாரோ நமக்காக தேவ சமூகத்தில் கதறின கதறல், அந்த ஜபத்தை கேட்டவர் இன்றைக்கு நம்மை ரட்சித்து நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பல பேர் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க.
ரட்சிக்கப்படாம தன்னுடைய இஷ்டத்தின்படி தன்னுடைய விருப்பத்தின்படி பாவத்தில் வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு எத்தனையோ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆவியை கடைசி நாட்களில் தெய்வம் நம் மீது ஊற்றிக்கொண்டு வருகிறாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சித்தத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு வந்தாரா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா இந்த காரியத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் தம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வந்தது உண்டு. எப்படி? மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம், மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அவர் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனித்து சற்று இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவருக்கு சமயம் இல்லாதிருந்தது. அவருக்கு போஜனம் பண்ணுகிறதற்கு கூட நேரம் இல்லை இயேசுவுக்கு. ஏன்னா வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தாங்களாம். இயேசு எங்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் ஒரு கூட்டம் கூடிடும். எல்லாரும் அவரை சூழ்ந்து கொள்ளுவாங்க. எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்ணுகிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, அங்கே வருகிறவர்களுக்கு வியாதியை சுகமாக்குறாரு, பிசாசங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. அங்கே வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகரமாய் இருக்கிறபடியினால் அவருக்கு போஜனம் பண்ணுகிறதற்கு கூட சமயம் இல்லையா? வாசிங்க தொடர்ந்து. அப்படி அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போகிறார்கள். தனியா இருக்கிறதுக்கு இயேசு போறாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தான் இயேசு போகிறார். வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஜனங்க எல்லாரும் பார்க்கிறாங்க, இயேசுவை கண் நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எங்க போறாரு, அவர் எந்த இடத்துல போகிறார் என்று சொல்லி அவர் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாசிப்போம். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணத்திலும் இருந்து கால்நடையாய் அவரிடத்தில் ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு போகிறதற்கு முன்னாடியே போயிட்டாங்க. எல்லாம் கூட்டம் கூடிட்டாங்க. அவர் இந்த ஊருக்கு வருகிறார், இந்த இடத்துக்கு வருகிறார் கேள்விப்பட்ட உடனே அங்க சுற்றில இருக்கிற எல்லா கிராமத்து மக்கள் எல்லாம் ஓடுகிறாங்க, இயேசுவை பார்க்கும்படிக்கு ஓடுகிறாங்க. ஆனா அவர் போனதின் நோக்கம் என்ன? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதற்காக. ஏன்னா வருகிறவர்களும் போகிறவர்கள் அநேகமா இருப்பின அவரால் நிற்க முடியல, சோர்ந்துட்டார் ஆண்டவர். ஆகவே தனிமையில இருக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. போகிற இடத்திலும் ஜனங்கள் வந்துட்டாங்க. வந்த உடனே அவர் என்ன செஞ்சாரு? 34வது வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்படின்னா அவர் ரெஸ்ட் எடுக்கல. ஜனத்தை பார்த்தவொன்னு ஓடி வராரு. அந்த ஜனங்களை பார்த்தவொன்னு அவர் இருதயத்திற்குள்ள ஒரு ஏக்கம் உருவாக்கப்படுது. ஐயோ, இவ்வளவு ஜனம் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் மந்தை இருக்கிற ஆடுகளை போல இருக்கிறார்களே, மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருந்தபடினால் அவர்கள் மேல் மன துருகி அவர்களுக்கு அநேக காரியங்களை குறித்து உபதேசிக்க தொடங்கினார். இதற்கு பேரு ஆத்துமா பாரம். எப்படி? 46வது வசனத்தை வாசிங்க.
அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். யாருக்காக ஜெபிக்கிறாரு? இத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணுமே, அவங்க எல்லாம் கர்த்தர் தேவனை அறிந்து கொள்ளணுமே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்குது என்று எழுதப்பட்டதே. அந்த எழுத்தின்படி வாழ்ந்தவர் என் ஆண்டவர் இயேசு. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். எங்க போறாரு? ஒலிவமலைக்கு போனார். வாசிங்க. அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட போனார்கள். எதுக்கு போறாரு? வாசிங்க 40வது வசனம். அவரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்ல ஆண்டவரே, எல்லாமுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் இது. அந்த கெத்செமனே தோட்டத்தில் தெய்வம் கதறுகிறாரு, முழங்கார் படியிட்டு கதறுகிறாரு. அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அது என்ன அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறது? வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு கூட அவர் ஜெபம் பண்ணினார். வாசிங்க. அவருடைய வேர்வை இரத்தத்தினுடைய பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்படின்னா அவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கிறாரு, அவ்வளவு பாரத்தோடு கூட கதறுகிறார், மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடும் ஊக்கத்தோடும் ஜெபிச்சாரு. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாசிப்போமே. எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். எப்படி ஜெபிக்கிறாரா? கண்ணீரோடு வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அப்படின்னா கண்ணீரோடு ஜெபிக்கிறார், கதறுகிறார் தேவ சமூகத்தில். அவர் தேவ சமூகத்தில் அதிக பாரத்தோடு கூட கதறி ஜெபிக்கிறார். எதற்காக? ஆத்துமா ரட்சிக்கப்பட, அந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரணுமே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார், மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெபிக்கிறாரா? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கதறுகிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட, எல்லா மனுஷனும் தேவனை அறிகிற அறிவுக்குள் வர, எல்லா மனிதரும் கர்த்தரை தெரிந்து கொள்ள,
அழிந்து போகிற ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வர வேண்டும் என்பதற்காக அவர் ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தெய்வம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்று சொன்னா அவர் எதிர்பார்க்கிறதான நோக்கமே அந்த அனுபவத்தின் படி நாம் வாழ வேண்டும். ஏன் வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. நல்லா இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபிரேயர்ல இருக்கிற சபைகளுக்கு அவர் எழுதுகிறதான ஒரு காரியம் இது. அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படின்னா யாரை குறித்து சொல்லுகிறாரு? நம்ம குறித்து தான் சொல்றாரு, நம்மளை குறித்து தான் சொல்லுகிறாரு. பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்படின்னா இயேசுவை கவனித்து பாருன்னு சொல்றாரு. ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர்ந்து கொண்டு வரணும், தேவனுக்கு பிரியம் என்னதென்பது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவரிடத்துல தான் நீ கற்றுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீ ஜெபத்தை கத்துக்கணுமா அவர்கிட்ட தான். நீ விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணுமா அவரிடத்துல தான். நீ அன்பை கற்றுக்கொள்ளணுமா அவரிடத்துல தான். நீ மன துருக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா அவரிடத்துல தான். நீ சாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா அவரிடத்துல தான். நீ ஆவிக்குரிய கனிகளில் எந்த காரியத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை உனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே நபர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதியிருக்கிறாரு, கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 11வது அதிகாரம், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். யாரு சொல்றா? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். யாரிடத்துல கற்றுக்கணுமா? அவர்கிட்ட தான். நீ எதை கற்றுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவரிடத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பூரணமானவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, இயேசுவுக்கு பின்பாக வந்தவர்களும் சரி, ஒருவரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகலத்திலும் பூரணமாக்கப்பட்டவர். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். வாசிங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படின்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வருவ, தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து வருவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு கருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறார், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். பெற்றுக்கொண்ட பின்பு முதலாக பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பரிசுத்தவான்களின் அனுபவங்களை சொல்லி இயேசு கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை சொல்லி கொடுத்து இயேசுவை குறித்ததான காரியங்களை முன்பு சகலத்தையும் சொல்லி பிரசங்கம் பண்றார் அப்போஸ்தலனாகிய பேதுரு.
அந்த பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் தங்களுடைய இருதயத்தை குத்தப்படுகிறது. அவர்கள் குத்தப்பட்டவர்களை கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்யணும்? இதோ நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறான். அதை கேட்டவர்கள் என்ன செய்தார்களாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 41, 42 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எத்தனை பேரா? வாசிங்க. இன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சேர்த்து கொள்ளப்படுகிறாங்க அப்படின்னா ரட்சிக்கப்படுகிறாங்கன்னு அர்த்தம். முதல்ல ஒரு சபை உருவாக்கப்படுகிறது. ஆதி திருச்சபை இங்கத்தான் முதல்ல உருவாக்கி கொண்டு வருகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சபை 3000 பேர் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். அவர்கள் என்று சொல்லப்படுகிறது யாரை குறிக்கிறது? அந்த 3000 பேரை. அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படின்னா யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? யார் தேவனுடைய பிள்ளை? இந்த 4 காரியத்திலும் உறுதியாய் தரித்து நிற்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளை. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்ன? அது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை தான் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 28வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன காரியங்கள் எல்லாம் தம் சீஷர்களுக்கு கட்டளையிட்டாரோ, எதை உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாரோ, அதைத்தான் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தின் மேற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும். அந்யோன்யனா என்ன? ஒருவருக்கொருவர் இணக்கமாய் போகிறதற்கு பேர் தான் அந்யோன்யம். ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய், ஒருவருக்கொருவர் இரக்கமுள்ளவர்களாய், ஒரே எண்ணம் உடையவர்களாய், ஒரே குடும்பம் என்கிற எண்ணத்தோடு கூட சபைக்குள் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு பேர் தான் அந்யோன்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்யோன்யம் வந்துருச்சு அப்படின்னா அங்க வேற்றுமை இருக்காது. அந்யோன்யம் வந்துருச்சு என்று சொன்னா அங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் இருக்காது. அந்யோன்யம் என்று சொன்னா அங்க ஜாதிகளை பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வராது. அங்க அந்யோன்யம் என்று சொன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய, எல்லாரும் ஒரே குடும்பம் என்கிற எண்ணத்துக்குள் கொண்டு வருகிறதற்கு பேர் தான் அந்யோன்யம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவர்கள் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும். அப்பம் பிக்குதலினா அது திருவிருந்தை குறிக்கிறது. அப்பம் பிக்குதலிலும் அப்படின்னா ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் திருவிருந்தில் பங்கு பெற்று தான் ஆகணும். அந்த திருவிருந்தை உதாசீனப்படுத்திட்டாலோ அல்லது திருவிருந்தில் பங்கு பெறாம போயிட்டாலோ அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும். அப்படின்னா அவன் பரிசுத்தவானாக இருந்தாலும் பரலோகம் போக மாட்டான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்து நின்றார்கள். அப்படின்னா ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று தெய்வம் விருப்பப்படுகிறார். நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக, தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது தான் தெய்வத்தினுடைய விருப்பம். ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்து நிற்கிற அனுபவம் என்பது வேற.
ஜெபத்தில் காத்திருக்கிற அனுபவம் என்பது வேற, ஜெபிக்கிற அனுபவம் என்பது வேற. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. 3 விதமான காரியங்கள் வேதத்தில் உண்டு. இன்றைக்கு ஜெபத்தில் உறுதியாய் தரித்து நிற்கிற அனுபவம்னா என்ன? எப்படி நிற்கிறது ஜெபத்தில் உறுதியா? வேதம் சொல்லுகிறது. 46வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், அவர்கள் எழுதப்பட்டிருக்குது. யாரை குறித்து சொல்லப்படுது? அந்த ரட்சிக்கப்பட்டவங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், அதுதான் அங்க நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி வர்றாங்களா? ஒருமனப்பட்டவர்களாய். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறாங்க என்பதற்கு அடையாளமே ஒருமனப்பாடுதான். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்து நின்று தேவ ஆலயத்தில் தரித்து நிற்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ஒருக்கா போகல. இங்க அனுதினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் டே பை டே எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வருகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறது, ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு கூட ஒரு உறவு, தேவ ஆலயத்தில் இணைந்து காணப்பட்டார்களா? யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும். அது என்ன மகிழ்ச்சி? சண்டை போடல. எல்லாரிடத்திலும் ஒரே அனுபவம், ஒரே அன்பு தான். இவங்க கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, அவங்க கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது இல்லை. எல்லாரும் ஒரே அனுபவத்துக்குள்ள வர்றாங்க, எல்லாரும் ஒரே குடும்பம் என்கிற உறவுக்குள்ள வர்றாங்க, எல்லாரும் ஒரே அன்புக்குள்ள வருகிறார்கள். மகிழ்ச்சியோடும் அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அப்படின்னா உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது இல்லை, உள்ள ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கிறது இல்லை. யார் ரட்சிக்கப்பட்டவங்க? யார் தேவனுடைய பிள்ளை? உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சேன்னா நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அவர்கள் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, வாசிங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்படின்னா ஒரு சபை வளர்ச்சி எதுல வருகிறது? தேவனுடைய ஜெபத்துல தான். ஒரு சபையினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது என்று சொன்னால், அந்த சபையில் ஒரு ஜெபம் ஆவி ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஜெபத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அதுதான் சபையினுடைய வளர்ச்சி, அதுதான் சபையினுடைய வளர்ச்சியின் அனுபவங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் சேர்க்கிறார். சபையில ஜனங்கள் வருகிறது, சபையில ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் தேவனை துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜெப ஆவி அந்த தேசம் முழுவதும் பரவுகிறது. அங்கே இருக்கிறவர்கள் இருதயம் குத்தப்படுகிறது. அவர்கள் தேவ ஆலயத்திற்கு தேவன் கொண்டு வருகிறார். அவர்களை ரட்சிப்பின் பாதையில் தெய்வம் நடத்துகிறார். அதுதான் ஒரு சபையினுடைய வளர்ச்சி, அதுதான் சபை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். எப்போதும் தேவாலயத்திலே அவர்கள் ஜெபித்தார்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபித்தார்கள். இந்த ஜெபம் பலன் கொடுக்கப்பட்டதா? இவங்க ஜெபிக்க 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 அப்போஸ்தலர்களுக்குள்ள கிருபை கூட ஆரம்பிக்கிறது. அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருக்குள்ள கிருபை கூட ஆரம்பிக்கிறது.
இந்த 3000 பேருடைய ஜெபம் தான் பேதுருவுடைய 2வது பிரசங்கம் செயல்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அப்படின்னா 3000 + 5000, இப்போ 8000 பேர் சபையில சேர்க்கப்பட்டுட்டாங்க. யாருடைய ஜெபம் இது? ஒரு ஊழியக்காரருடைய ஜெபம் இல்ல. யாருடைய ஜெபம் இது? ஒரு விசுவாசியினுடைய ஜெபம். தேவனை தெரிந்து கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தெய்வம் கொடுக்கிறதான ஒரு பதில் தான். முதல்ல 3000 பேர். இப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இதே அனுபவம் தொடருகிறது. முதல்ல 3000, அதற்கப்புறம் 5000, அதுக்கப்புறம் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இங்க நம்பர் சொல்லலையே, அதிகமாய் சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அப்படின்னா நம்பர் இல்லாத அளவுக்கு கர்த்தர் கொண்டு வராரு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. அவர்களுக்குள்ள ஜெப கிருபை இறங்குது. எல்லாரும் கூடி ஜெபிக்கிறார்கள். அந்த இடமே அசைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள அப்படி இருக்க வேண்டும் என்று தெய்வம் விருப்பப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய சபை அப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று தெய்வம் விருப்பப்படுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஜபிக்கிற ஒரு ஜப வீரர்களை, ஒரு ஜப வீராங்களையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஜபிக்கிறவர்களை தெய்வம் எதிர்பார்க்கிறார். ஏனோ தானோ என்று வந்துட்டு போகிறவர்கள் அல்ல, ஏதோ கடமைக்காக சபைக்கு வந்துட்டு போகிறவர்கள் அல்ல. அந்த சபை வளர்ச்சிக்காக, அந்த சபையில கர்த்தருடைய கிரியை செயல்படுகிறதற்காக, அந்த சபை ஒரு பெரிய எழுப்புதலுக்கு முன்மாதிரியாக இருக்கிறதற்காக இன்றைக்கு ஜபிக்கிறவர்களை தெய்வம் எதிர்பார்க்கிறார். அதற்குத்தான் அந்த ஆவியை ஊற்றுறாரு. எதற்கு ஜெப ஆவி? எதற்கு ஜெப கிருபை? எதற்கு விண்ணப்பத்தின் ஆவியை தெய்வம் கொடுக்கிறாரு? ஏதோ நமக்காக ஜெபித்துட்டு மட்டும் போகிறதுக்காக அல்ல. எத்தனையோ பேர் ரட்சிப்புக்காக பாவத்தில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் யார் ரட்சிப்பை சொல்லிக் கொடுக்கிறது? அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுகிறதற்கு யார் ஜெபிக்கிறது? இன்றைக்கு உங்களையும் என்னையும் தானே தெய்வம் தெரிந்து வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் தானே தேவ சமூகத்தில் கதற வேண்டும் என்று அவர் என்ன வைத்திருக்கிறாரு. அன்னைக்கு இயேசு ஜெபித்த ஜெபத்தினால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோமே. அப்படின்னா அவர்களுக்காக யார் ஜெபிக்கிறது? தெய்வம் இன்றைக்கு அதை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ளணும். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனத்தில் கண்டு விட்டாரா? எப்படி? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமே. ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வாசிங்க. கடைசி நாட்களில் அதுதான் இங்க வேதம் சொல்லுது. கடைசி நாட்கள் நாம் இருக்கிறது எல்லாம் கடைசி நாட்கள்.
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். வாசிப்போம். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் ரட்சிக்கப்படுவாங்களாம். எல்லாரும் அதற்கு ஓடி வருவார்கள். வாசிப்போம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். எல்லாரும் சொல்ற வார்த்தை அதுதான். நம்ம வாங்க போகலாம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போலாம் வாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போலாம் வாருங்க என்று எல்லாரும் சொல்லுவார்கள். வாசிங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அப்படின்னா இது எங்க சொல்லி கொடுக்கப்படுகிறது? சபையில தான். தேவனை அறிகிற அறிவை உனக்கு சொல்லி கொடுக்கிற இடம் சபைதான். அங்கதான் சொல்லி கொடுக்கப்படும். எப்படி சொல்லி கொடுப்பாராம்? வாசிங்க தொடர்ந்து. ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அங்க இருந்துதான் ரகசியம் வெளிப்படும். அங்க இருந்துதான் தேவர் ரகசியத்தை சொல்லி கொடுப்பார். வேதத்தினுடைய ஆழத்தை சொல்லி கொடுப்பார். வேதத்தில் மறைந்திருக்கிற மறைப்பொருளை சொல்லி கொடுப்பார். நீ ரட்சிக்கப்படக்கூடிய அந்த வசனத்தின் அனுபவத்தின் உன் வாழ்க்கையில உன்னை நடத்தும்படியாக தெய்வம் சொல்லி கொடுக்கிற இடமே சபைதான். அதனால தான் அப்போஸ்தலருடைய காலத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த வசனம் தங்கள் இருதயத்தில் குத்தப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிறார்கள். நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் குத்தப்படுகிறதின் நோக்கம் என்ன? அந்த வசனத்தில் மறைந்திருக்கிறதான வல்லமை. அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் சீயோனிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். எதற்கு இந்த ஜப ஆவி? எதற்கு கர்த்தர் இந்த விண்ணப்பத்தின் ஆவியை தருகிறார்? அவர் கொடுக்கிறதின் நோக்கமே ஜனங்கள் ரட்சிக்கப்பட. இந்த இடத்துல ஒரு சபை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சபையை சுற்றில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு நம்ம தான் பொறுப்பு. அந்த சபையை சுற்றில் இருக்க சகல ஆத்துமாக்களுக்கு நம்ம தான் பொறுப்பு. அவங்க ரட்சிக்கப்படலை, இவங்க ரட்சிக்கப்படலை சொல்ல முடியாது. இவங்க அந்த தெய்வத்தை வணங்குறாங்க, இவங்க அந்த தெய்வத்தை வணங்குறாங்க, ஆகவே வரமாட்டேங்கிறாங்க சொல்ல முடியாது. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அது நம்மேல் விழப்பட்ட கடமை. அல்லேலூயா. அதைத்தான் தெய்வம் விருப்பப்படுகிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. வாசிங்க தொடர்ந்து. ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அன்னகர்களை குறித்து முதல்ல அந்நியர் சொல்றார், இரண்டாவது அன்னகர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க தொடர்ந்து. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். அந்நிய புத்திரனாய் இருந்தாலும் சரி, அவர்கள் அன்னகர்களாய் இருந்தாலும் சரி, அவர் ஓய்வு நாளை ஆசரித்து அவருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு செய்து அதன்படி நடப்பார்களே, ஆனால் அவர்களை கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நல்லா தெரிந்து கொள்ளுங்க. 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, என்னுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறதே சபதா. என் ஜெப வீட்டில கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்நிய புத்திரர்கள் உள்ள வரணுமே, அன்னகர்கள் உள்ள வரணுமே, மற்றவர்கள் புறஜாதி மக்கள் எல்லாம் உள்ள வரணுமே, தேவனை அறியாதவர்கள் எல்லாம் உள்ள வரணுமே. வேதம் சொல்லுகிறது, என் பரிசுத்த பர்வதமாகிய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். வாசிங்க. அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும், அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும், அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்படின்னா அங்க ஜாதி கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். அவருக்கு எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் தெய்வம் பார்க்கிறாரு. அப்படி எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து தேவ சன்னிதானத்துக்குள்ள கொண்டு வரணும்னா நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்குத்தான் இந்த ஜெப ஆவி. இந்த ஜெப ஆவி கொடுக்கப்படுகிறதின் நோக்கமே நாம் ஜெபிக்கிறதுக்குத்தான். அந்த ஜெப ஆவியை பெற்றுவிட்டு அல்லது ஜெப கிருபையை பெற்றுவிட்டு நாம் ஜெபிக்காம இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை 4வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி எருசலேம் நகரம் எங்கும் ஊர்வ போய் அதற்குள்ளே அந்த நகரத்துக்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற அப்படின்னா அந்த நகரத்துக்காக அழுகிற, அந்த நகரத்துக்குள்ள செய்யப்படுகிற பாவத்துக்காக அழுகிற, அந்த நகரத்தில் செய்யப்பட அக்கிரமங்களுக்காக அழுகிற, பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அடையாளம் போடு அப்படின்னா அந்த அடையாளம் தான் நீ பரலோகத்துக்கு போகக்கூடிய அடையாளம். அந்த அடையாளம் இல்லாமல் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. எப்படி? வாசிங்க 5வது வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும், நீங்கள் என் பின்னாக நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும், உங்கள் கண்கள் தப்ப விடாமலும், நீங்கள் இறங்காமலும். யாரை பார்த்து மனதுருகிடாத, யாரை பார்த்து இறங்கிடாத. கதறுகிற சத்தத்தை கேட்டுச்சு ஐயோன்னு சொல்லி அழும் பொழுது அதை பார்த்துட்டு இறங்கிடாத. என்ன சொல்றார்? வாசிங்க 6வது வசனம். முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற அப்படின்னா ஜெபிக்கிறவர்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், ஒருவன் பக்கத்துல கூட போயிடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா சங்கார தூதன் வரும் பொழுது தப்பித்து கொள்ளணும்னு அடையாளம் உண்டு. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில்.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரலோக ராஜ்யத்திற்குள் நீ பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா அடையாளம் இல்லாம போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டாதிருங்கள். பரிசுத்த ஸ்தலத்திலே, என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று. அதுன்னா அப்படின்னா எங்க துவக்கம்? முதல்ல சபையில தான், முதல்ல இங்க தான். நல்லா தெரிந்து கொள்ளணும். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காது கேட்க சொன்னார், என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அந்த காரியத்தை குறித்து சொல்லி கொடுக்கிறார். ஒரு ஜெப ஆவி நமக்கு வேண்டும், ஒரு விண்ணப்பத்தின் ஆவி நமக்கு வேணும். தேவ சமூகத்தில் காத்திருக்க அநேகருக்காக ஜெபிக்கவர்களாய் நம்ம மாறுகிறதற்கு தேவ சமூகத்தில் அநேக நேரம் காத்திருக்கக்கூடிய, மன்றாடக்கூடிய அந்த ஜெப கிருபை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு கேட்கிற யாவருக்கும் தெய்வம் தரப்போகிறாரு. இன்னைக்கு கேட்கிறவர்களுக்கு தெய்வம் தரப்போகிறார். தம்முடைய ஆவி அவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. God bless you.